நேத்து ஏசியா கப்போட ஃபைனல் நடந்தது. இதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. தெரியுது, நீ மூடு. டாஸ் வின் பண்ண இந்தியா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதை தொடர்ந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண பாகிஸ்தானோட ஓபனரான ஃபர்கான் ஃபக்கர் ஜமான் சூப்பரா விளையாண்டாங்க. கைவிடாம ஆன இந்த ஜோடியில ஃபர்கான் அபரமா ஆடி அரை சதம் கடந்தாரு. 3 சிக்ஸர் 5 4 57 ரன்கள் அவர் வெளியேறினாரு. தொடர்ந்து வந்த செய்மை 14 ரன்ல வெளியேறினாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஜமான் பால்க்கு பால் ரன் சேர்த்தாலுமே பின்னாடி வந்த வீரர்கள் எல்லாரையுமே சீரான இடைவெளியில விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்தியன் பவுலர். ஃபக்கர் ஜமான் ஒரு கட்டத்துல வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல 46 ரன்கள்ல வெளியேற தொடர்ந்து வந்த வீரர்கள் எல்லாமே ஒற்றை இலக்க ரன்களிலேயே ஆட்டம் இழந்து நடை கட்டினாங்க. இதன் மூலமா 5 பந்துகள் எஞ்சிய நிலைமையிலேயே எல்லா விக்கெட்டையும் இழந்து 146 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க பாகிஸ்தான். இந்திய தரப்புல குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச இந்தியனோட ஓபனரான அபிஷேக் சர்மா 5 ரன்களிலே வெளியேறி அடிச்சிருந்தாரு. தொடர்ந்து கில் 12 ரன்களையும், சூரியகுமார் யாதவ் ஒரே ரன்களிலும் வெளியேற யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. 3 விக்கெட்டை ஏர்லியாவே இருந்து தவிச்சிட்டு இருந்தாங்க இந்திய அணி. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இந்திய அணியை காப்பாற்றணும்னு வந்தப்ப திலக் வர்மா சஞ்சு சாம்சனோட ஜோடி அபரமா ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் பாலுக்கு பால் சிங்கிள் விளையாட்டு கொடுக்க திலக் வர்மா குஞ்சே நீ சாதாரண குஞ்சு இல்ல அப்பப்போ 6 4 அடிச்சு பார்க்க விட்டாரு. 24 ரன்கள்ல சஞ்சு சாம்சன் வெளியேற தொடர்ந்து உள்ள வந்த நம்ம ஆறுசாமி சிவம் டூபே செம்மையா கலக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? பக்கம் திலக் வர்மா அபரமா ஆடி அரை சதம் கடந்து விளையாடிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சிவம் டூபே இந்த பக்கம் 6 பார்க்க விட்டாரு. பாகிஸ்தானோட ஆரிஸ்டோ பவுலிங் மட்டுமே டார்கெட் பண்ணி 4 பக்கமும் விளையாடுனாங்க இந்தியன் பேட். चीटिंग करता है तू. 33 ரன்கள்ல சிவம் டூபே வெளியேறினாலும் ரிங்கு சிங் கடைசியா 4 அடிச்சு இந்த மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. கடைசி வரை அவுட் ஆகாம வெற்றிக்கு முக்கிய காரணம் அந்த திலக் வர்மா 69 ரன்கள் அடிச்சிருந்தாரு களத்துல. 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிட்டு 9th ஏசியா கப்பை தூக்குறாங்க நம்ம இந்தியன் டீம். இந்தியன் டீம் பாகிஸ்தான் தரப்புல ஃபகி 3 விக்கெட்டுகளையும், ஷாகின் அஃப்ரிடி அண்ட் அப்ரத் தரால் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினாங்க. 69 ரன்களோட ஆட்டம் இழக்காம இருந்த திலக் வர்மா ஆட்ட நாயகனாகவும் இந்த சீரிஸ் தேங்க் யூ யுவர் ஆனர். தேங்க் யூ. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண அபிஷேக் சர்மா தொடர் நாயகனாகவும் இருந்தாங்க. இந்த மேட்ச்ல திலக் வர்மாவோட நாக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.